எல்லாத்துக்கும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிற மாதிரி இனிமே அந்தமான் சாதிப்பூர்ல எப்ப கரண்ட் போகும்னு கேட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுக்க வேண்டியதா. எப்ப போகும்னு ஒரு வரைமுறையே இல்லாம அப்பப்போ போய்கிட்டு இருக்கு. ஈவினிங்கா இட்லி மாவு அரைச்சு ரெடி பண்ணி வச்சிருந்தேன். திடீர்னு இந்த மைண்ட்ல நாளைக்கு காலையில இட்லிக்கு மீன் குழம்பு வச்சு சாப்பிடலாம், அதுவும் இப்ப வச்சுட்டா காலையில இன்னும் டேஸ்ட் சூப்பரா இருக்குமேனு ஃப்ரெஷ்ஷா மீன் வாங்கிட்டு வந்திருந்தேன் செஞ்சிடலான்னு. கரெக்டா மீனை கழுவிட்டு வெங்காயம் கட் பண்ணும்போது கரண்ட் போயிருச்சு. காத்திருந்து காலங்கள் போகுதமான்ற பாட்டுல வர மாதிரி ஆயிடுச்சு. 7:30 மணிக்கு போன கரண்ட் வரும்னு பார்த்தா வருது 11 மணிக்கு. நான் தூங்கிட்டேன். அதுக்கப்புறமா இட்லியும் மீன் குழம்பு நினைப்பு வந்து சரி வச்சிருவோம்னு சொல்லிட்டு 11 மணிக்கு மேல எழுந்து மிட் நைட்ல குழம்பு வச்சுட்டு இருந்தேன். அப்பயும் மனசுக்குள்ள ஒரு பயம். அந்த நேரத்துக்கு தான் கரெக்டா நாய் குலைக்கிறது, ஏதேதோ சவுண்ட்லாம் வேற கேக்குது. மீன் குழம்பு வடைக்கு ஜன்னல் வழியா ஏதாவது கைய விட்டுருமோன்ற பயத்திலே மீன் குழம்பு செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா போய் படுத்து தூங்குனேன். காலையில எந்திரிச்சு பார்த்தா மணி 8. கொஞ்ச நாள் கரண்ட் போனாலும் லைட் போக்கஸ் வச்சுதான் சமைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஊர்ல இருக்க எல்லா பூச்சியும் இங்க வந்து எங்க குழம்புலதான் கிடக்கும். அதனாலதான் இவ்வளவு வேலையாயிடுச்சு எனக்கு நேத்து நைட்டு. ஆனாலும் முழிச்சிருந்து மீன் குழம்பு வச்சது ஒருத்தன் தான் நினைக்கிறேன். இட்லிக்கு சும்மா அப்படி இருந்தது. பாய்.